2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து வெளியாகும் புதிய தகவல்கள் சில அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணியில் அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி நடைமுறைக்கு வந்தால் நகர மற்றும் படித்த வாக்காளர்களை கவரும் தலைவராக நிர்மலா சீதாராமனை முன்னிறுத்த பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் கொண்டுள்ளது. நீண்ட காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் தீவிரமாக இல்லாவிட்டாலும் நிர்மலா சீதாராமனின் தமிழ் பின்னணியும் தேசிய அளவிலான செல்வாக்கும் மாநிலத்தில் பாஜகவின் பிம்பத்தை வலுப்படுத்த உதவும் என்று பாஜக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழியலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தமிழகத்துக்கு ஒரு முதல்வரும் 2 துணை முதல்வரும் செயல்படுவார்கள் என்று தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அரசியல் அதிகாரத்தை சமன் செய்து அனுபவம் வாய்ந்த மற்றும் பிரபலமான முகங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. விஜய் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டார். இந்த கூட்டணியில் பவர் இல்லாமல் பாஜகவும் இருக்க முடியாது. எனவே விஜய் எடப்பாடி இருவரையும் சமாதானம் செய்யும் விதமாக அமித்ஷா இந்த புதிய திட்டத்தை கையில் எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பந்தப்பட்ட தலைவர்கள் யாரும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. பாஜகவின் தமிழ்நாடு தலைவர்களும் இந்த கருத்துக்களை பற்றி பேச மறுத்துவிட்டனர். மேலும் இப்போதே தொகுதி பங்கீடு மற்றும் தலைமை பதவிகள் குறித்து பேசுவது மிக விரைவானது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஊகங்கள் உண்மையானால் இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கும். நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் ஆகியோரை ஒரே கூட்டணியின் கீழ் கொண்டு வருவது ஆளும் திமுகவிற்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த அணியை உருவாக்கலாம். நிர்மலா சீதாராமனின் தேசிய அனுபவம், எடப்பாடி பழனிசாமியின் அடிமட்ட அமைப்பு மற்றும் விஜயின் மிகப்பெரிய ரசிகர்கள் ஆதரவு ஆகியவை 2026 தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். ஆனால் இது வெற்றி கூட்டணியாக மாறுமா என்பது சந்தேகம்தான். அரசியல் நிபுணர்கள் இதில் சவால்கள் இருக்கலாம் என்று நம்புகின்றனர். அதிமுக நீண்ட காலமாக சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது. எடப்பாடி எந்த கட்டத்திலும் முதல்வர் வேட்பாளர் வாய்ப்பை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். மேலும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு புதிய அரசியல் சக்தியாகும். விஜய் தான் முதல்வராக வேண்டும் என்பதை ஒரு ஈகோ விஷயமாகவே பார்க்கிறார். தற்போது அனைவரின் பார்வையும் பாஜகவின் அடுத்த கட்ட நடவடிக்கையின் மீது உள்ளது. நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெண் தலைவரை முதல்வராக முன்னிறுத்துவது இதுவே முதல் முறையாகும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் திரைமறைவு விவாதங்கள் தொடர்வதால் வரும் வாரங்களில் மேலும் தெளிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.